ரொம்ப அதிகம் இல்லையா? $1554 பில்லியன் 2030க்குள்ள. அப்ப இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்குடைய growth எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம இந்தியால ரொம்ப அதிகபட்சமா விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். 12th முடிச்சிட்டு ரொம்ப அதிகமா பூமிங் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நான் சொல்லிடுறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்ல வீடியோஸ் இல்ல இமேஜஸ் இது எல்லாமே நம்ம இன்டர்நெட்ல ஸ்டோர் பண்ணி நம்ம லேட்டரா யூஸ் பண்றதோ இல்ல நம்ம சென்னையில இருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரியோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி அவங்களுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்க இருந்தாலும் உலகத்துல இங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸை நம்ம ஒரு இன்டர்நெட்ல சேவ் பண்றது தான் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்றோம். இது ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது. பட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரான்ச்சோ இல்ல இன்னொரு கொலாபரேஷனோ நடந்தது அப்படின்னா அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு 3 வகையில பிரிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைவேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹைபிரிட்னு சொல்லலாம். ஸோ பிரைவேட் அப்படின்றது அவங்க மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். பப்ளிக் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆக்சஸ் பண்றது. ஹைபிரிட் ரெண்டுமே இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்கிங் இதுக்குள்ள போறோம்னு வச்சுப்போமே, வாட் எவர் இட் இஸ், ஒரு பேங்கிங் உள்ள போறோம். அதுல நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அந்த பேங்க் சைட்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இது ஹைபிரிட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்றது, நம்ம மட்டுமே பண்றது பிரைவேட். பப்ளிக் அப்படின்றது கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்றது. ஹைபிரிட்ன்றது ரெண்டு பேருமே மிக்ஸ் பண்ணி ஆனா ஒரு சில லிமிடேஷன்ஸோட. ஸோ இப்போ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபியூச்சர்ல பயங்கர growth இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு சொல்லலாம். 2030ல பாத்தீங்கன்னா 14% ஆஃப் growth இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இல்லையா? ஸோ அதனால நீங்க இந்த டைம்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க முடிச்சு வரும்போது பயங்கர growth இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் லெட் அஸ் மூவ் டு த கண்டென்ட். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கலி டிசைன்டு ஃபார் எஜுகேட்டிங் கேண்டிடேட்ஸ் ஆன் இன்டர்நெட் பேஸ்ட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் where the service and applications are accessed through the internet. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் தான். கரெக்டா? இப்போ நம்ம பே பண்ணியிருப்போம், நம்ம பே பண்ணி ஆல்ரெடி ஆக்சஸ் வாங்கியிருப்போம். அமேசானோ இல்லை பிரைம், வாட் எவர் இது, பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், அப்போ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஹாட் ஸ்டார் ஆகட்டும், அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு கிளிக் பண்ணுறீங்க, அது ப்ளே ஆகுது. அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, அதுவுமே கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான் சர்வர், அமேசான் கிளவுட் சர்வீஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக AWS அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதை தான் உலக அளவில் அதிகபட்சமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது எங்கே இருந்து வேணும்னாலுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியம். அங்கே தான் நம்ம சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு பர்சன் உள்ளே கொண்டு வர்றாங்க. பிடெக் சைபர் செக்யூரிட்டியை பற்றி நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். ரைட். ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன? ஒரு கேண்டிடேட் 12th முடிச்சிருக்கணும், மினிமம் 50% இருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸினுடைய ஃபீஸ், இது ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜஸ் அண்ட் த மார்க். இதில் எந்த ஒரு இதுதான் அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அது உங்களுக்கே தெரியுமே. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhல இருந்து 15 lakh வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா டாப் கம்பெனிஸ் எல்லாம் யாரு சார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், TCS, SAP, Wipro, HCL, Google, Genpact, Tech Mahindra, Cognizant, IBM, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ண வர்றாங்க. பட் இதுக்கு நமக்கு தனியான ஸ்கில்ஸும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில ஜாப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா
cloud architect இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா is a specialist who is responsible for designing companies computing strategies. It will incorporate the cloud adoption plans, cloud application design as well as cloud management and monitoring. Just நமக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து we just monitor, we just design அது எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி we plan accordingly. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 lakh per annum வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். Cloud support engineer, one who supports இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுவார், சப்போர்ட் இன்ஜினியர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் த cloud computing system. It also includes technical computer programming and computer hardware related work. So but the person who helps இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து சப்போர்ட் இன்ஜினியர் கூட சொல்லலாம். அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கிளவுட் சேல்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 4 lakh per annum. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh per annum வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தனியான ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எடுத்ததுமே எனக்கு வந்து ஹை பேக்கேஜ் கொடுப்பாங்களா அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் தட் மச் ஸ்டஃப். உங்களுக்கு ஸ்டஃப் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இட் வில் ஹேப்பன். இல்லைனா யூ ஹேவ் டு கோ வித் த லோவர் சேலரி. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், நல்ல நாலேஜை டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். தென் யூ கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் ஹையர் லெவல். ஸோ அதில் நம்ம கிளவுட் சர்வர் டெவலப்பர், கிளவுட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒன் ஹூ அட்மின்ஸ். ஸோ அதை வந்து நம்ம சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 11 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ சர்வீஸ் பண்ணுறது கிளவுட் சர்வீஸ் டெவலப்பர், ஆப்வியஸ்லி யூ நோ தட் ரைட். ஸோ இவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் செக்யூரிட்டி, மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ, cloud development and migrations across multiple platforms, database skills, DevOps, அப்புறம் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, குறிப்பாக பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது தான். ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ ஜாப் க்ரோத் வந்து 14% வந்து 2030 இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. $1554 பில்லியன் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ரொம்ப அதிகம் இல்லையா. $1554 பில்லியன் 2030. அப்ப இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்குடைய growth எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. The cloud market is expected to reach valuation of $411 by the end of the year 2022. There is a massive increase in cloud service adoption in every vertical, increasing demand for cloud computing graduate in various MNCs and tech firms. ஸோ அதனால கிளவுட் கம்ப்யூட்டிங்கு பயங்கர க்ரோத் இருக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் சரி, என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்லேயே வந்து ஒரு 20 பேர் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கிறாங்க சார். பட் தென் வாட் அபவுட் த அதர் ஸ்டேட்ஸ், அதர் வேற லெவலில் இருக்கும் காம்படிஷன். இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தகர்த்து மேலே வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டெவலப் த ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷனும் ரொம்ப முக்கியம். the way of delivering the content அது இருந்தது அப்படினாவே போதும், you can able to come up in your life. So first and foremost develop your communication skills. சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் this with a smile.